எதிர்பார்த்துக் கொண்டிருப்பீர்கள். பொதுவாக சட்டமன்ற தேர்தல்கள், நாடாளுமன்ற தேர்தல்கள் என்று சொன்னால் தமிழகத்தில் தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்பட்ட பிறகுதான் கூட்டணிகள் குறித்தும் எந்தெந்த கூட்டணியிலே எந்தெந்த அரசியல் கட்சிகள் இடம்பெறுவது குறித்தும் தீர்மானிக்கப்படும். ஆனால் வழக்கத்துக்கு மாறாக தமிழ்நாட்டில் தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு ஏறக்குறைய இன்னும் 1.5 மாத காலத்திலிருந்து 2 மாத காலம் இருப்பதற்கு முன்பாகவே தேர்தல் களம் சூடுபிடித்து விட்டது. இதையெல்லாம் கணக்கிலே கொண்டு புதிய தமிழகம் கட்சியும் கடந்த 2 வருட காலமாக மற்ற அரசியல் கட்சிகள் எல்லாம் நகரத்திலே கூட்டங்கள் ஏற்பாடு செய்தால் நான் கிராமந்தோறும் விடிய விடிய ஏறக்குறைய 3000க்கு மேற்பட்ட கிராமங்களிலே சுற்றுப்பிரயாணம் செய்து ஜனவரி 7ஆம் தேதி அன்று புதிய தமிழகம் கட்சியினுடைய 7வது மாநில மாநாட்டை சிறப்பாக வெற்றிகரமாக நடத்தினோம். அந்த மாநாட்டுக்கு முன்பு உங்களை சந்தித்த நான் மாநாட்டுக்கு பிறகு என்று முதல் முறையாக சந்திக்கிறேன். மாநாடு நடத்தியதே மிக முக்கியமாக 2026ஆம் ஆண்டு புதிய தமிழகம் கட்சியினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்க வேண்டும் என்பது குறித்து மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காகவும் அதற்கான ஒரு திட்டமிட்ட அரசியல் பாதை வகுப்பதற்காகவும் தான் அந்த மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டது. அந்த நோக்கம் மிகவும் சிறப்பாகவே நிறைவேறியது. அந்த மாநாடு மிகவும் வெற்றிகரமாகவும் அமைதியாகவும் நடைபெற்று அது ஒரு முன்னுதாரணமாக விளங்கியது. பொதுவாக தேர்தல்களை புதிய தமிழகம் கட்சி எப்படி பார்க்கிறது என்று சொன்னால், இதை ஒரு விழாவாக நாங்கள் பார்க்கவில்லை, பார்க்கவும் முடியாது. மாறாக இந்த நாட்டிலே வாழ்கின்ற ஏழை எளிய மக்களுடைய அபிலாசைகளை, அவருடைய வாழ்வாதாரத்தை, அவருடைய வாழ்வுரிமையை மீட்டெடுப்பதற்கான களமாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். குறிப்பாக சுதந்திரம் பெற்று 78 ஆண்டுகள் நிறைவேற்ற பின்பும், இந்தியா குடியரசு ஆன பின்பும் கூட இந்த நாட்டில் இன்னும் ஏறக்குறைய 40லிருந்து 50% மேற்பட்ட மக்கள் கிராமங்களிலே சாதாரணமான அடிப்படை வசதிகள் என்று அழைக்கப்படக்கூடிய குடிநீர், கழிவுநீர் வசதிகள், ஒரு 3 சென்ட் வீட்டு மனை கூட சொந்தமாக இல்லாத நிலைமைகள், மரணமடைந்த பிறகும் அமைதியாக புதைப்பதற்கு கூட மயான வசதி இல்லாத நிலைகள் போன்ற அவல் நிலைகளை பார்க்கிறோம். எண்ணற்ற படித்த இளைஞர்கள் நிலையான வேலைவாய்ப்பின்றி தத்தளிக்கக்கூடிய நிலையும் பார்க்கிறோம். எனவே ஒரு அரசு என்பது இந்த பிரச்சனைகளை எல்லாம் தீர்ப்பதற்கான அரசாக அமைய வேண்டும் என்பதுதான் புதிய தமிழகம் கட்சியினுடைய நிலைப்பாடு. அது மட்டுமின்றி கடந்த 10, 15, 20 வருடங்களாக தமிழ்நாட்டில் அமலாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மதுவிலக்கால் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களும் பெரியோர்களும் உடல்நலம் பாதிப்பதோடு அவர்கள் தங்களுடைய ஆயுட்காலத்தையும் முன்கூட்டியே முடித்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிலையும் இருக்கிறது. பல குடும்பங்கள் வறுமை நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். எனவே ஒட்டுமொத்தமாக இதையெல்லாம் மனதிலே வைத்துத்தான் புதிய தமிழகம் கட்சியினுடைய தேர்தல் வியூகத்தை நாங்கள் அமைக்க விரும்புகிறோம். எனவே தமிழ்நாட்டில் அமையக்கூடிய ஒரு அரசு ஏழைகளுக்கும் பணக்காரர்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை குறைக்கக்கூடிய ஒரு அரசாக, வெறுமனே ஒரு நலத்திட்டம் என்ற அடிப்படை இல்லாமல் ஏழைகளுக்கும் பணக்காரனுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்களை குறைக்கக்கூடிய ஒரு அரசாக, எந்த விதமான சாதி, மத, மொழி, இன வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்டு செயல்படக்கூடிய அரசாக, ஊழல் அறவே இல்லாத அரசாக, இளைஞர்களுடைய வேலை வாய்ப்புகளை உறுதி செய்யக்கூடிய அரசாக அமைய வேண்டும். அதிலே புதிய தமிழகம் கட்சி
பங்கு பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கொள்கை நிலைப்பாடு. வெறுமனே அடையாளத்திற்கான ஒரு சட்டமன்றத்தில் 4 பேர் 5 பேர் 10 பேர் இடம்பெறுவது என்பது அல்ல. மாறாக இந்த ஆட்சி அதிகாரத்திலும் புதிய தமிழகம் பங்கு பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கட்சியினுடைய கொள்கை நிலைப்பாடு. என்று சொன்னால், நான் 1996ஆம் ஆண்டு நாங்கள் புதிய தமிழகம் கட்சியை துவக்கிய காலத்தில் தனித்து நின்று போட்டியிட்டு 5 ஆண்டு காலம் சட்டமன்றத்தில் செயல்பட்டிருக்கிறேன். எனவே ஒரு சட்டமன்ற உறுப்பினரால் எவ்வளவு காரியம் செய்ய முடியும் என்பது எனக்கு தெரியும். அதே போல 2011ஆம் ஆண்டு முதல் 16 வரையிலும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறேன். அப்பொழுதும் ஒரு சட்டமன்ற உறுப்பினரால் என்ன செய்ய முடியும் என்பது எனக்கு தெரியும். எனவே சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆவது என்பது மக்களுடைய பிரச்சனைகளை சட்டமன்றத்தில் பேசுவதற்காக மட்டுமின்றி ஆட்சி அதிகாரத்திலும் பங்கு பெறுவதன் மூலமாகத்தான் பறந்து பெற்றிருக்கக்கூடிய என்று சொல்லப்போனால் குறைந்தபட்சம் புதிய தமிழகம் கட்சி பிரதானப்படுத்துகின்ற தென் தமிழகத்திலே வாழுகின்ற ஏறக்குறைய 20க்கும் மேற்பட்ட மாவட்டங்களிலே வாழுகின்ற தேவேந்திர வேளாளர்கள், வடக்கு மாவட்டத்திலே வாழுகின்ற ஆதிராவிட என்று அழைக்கப்படக்கூடிய பறைய சமுதாய மக்கள் மற்றும் மேற்கு மாவட்டத்திலே வாழக்கூடிய எளிய மக்கள், தேயிலை தோட்ட தொழிலாளர்கள், இன்னும் சிறுபான்மை எண்ணற்ற சிறுபான்மை மக்கள், மீனவர்கள், நெசவாளர்கள், சலவை தொழிலாளர்கள், சபை தொழிலாளர்கள் என்று எண்ணற்றோர் ஆட்சி அதிகாரத்தினுடைய விளிம்புக்கு கூட வர முடியாமல் தத்தளிக்கிறார்கள். அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்ள முடியாமல் இருக்கிறார். விஸ்வகர்மா உட்பட பலரும் தங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்ள முடியாமல் இருக்கிறார்கள். எனவே புதிய தமிழகம் கட்சி இந்த 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதில் நாங்கள் அதை ஒரு கொள்கையாக, அதை ஒரு நோக்கமாக இருக்கிறோம். அது எங்களுடைய கட்சி பதவியில் இருக்க வேண்டும் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு விடிவு காலத்தை உருவாக்குவதற்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நன்மை செய்வதற்கு உண்டான அந்த அரசு இயந்திரத்தில் அமர்வது நாங்கள் மிக முக்கியமாக கருதுகிறோம். அதை மனதிலே வைத்துத்தான் எங்களுடைய தேர்தல் கூட்டணி இந்த 2026 அமையும். எனவே அதை அடிப்படையாக வைத்து நாங்கள் எல்லா விதமான பணிகளையும் செய்து கொண்டு வருகிறோம். இதுதான் எங்களுடைய கொள்கை ரீதியான விளக்கங்க. கூட்டணி இருக்கு, ஆனா ஆட்சி அதிகாரத்துல பங்கு இல்லைன்னு அவங்க தெளிவா இருக்காங்க. இப்போதைக்கு விஜய் அவர்கள் மட்டும்தான் கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லி அவர் ஒரு நிலைப்பாட்டில் இருக்காரு. இப்போ உங்களுடைய பேச்சு அப்ப தாவேக்காவை நெருங்குதுன்னு எடுத்துக்கலாமா? இல்லைங்க, அதாவது திமுகவோ அண்ணா திமுகவோ வேற எந்த கட்சியா, பிஜேபியோ காங்கிரஸோ எந்த கட்சியா இருக்கட்டுங்க, அவங்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் தெரியும். அதாவது இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ்ங்கிறது, அதாவது எல்லோருத்தையும் உள்ளடக்கிய அரசியலுங்கிறது தான் முக்கியம். அதனால் அவர்கள் ஏன் அப்படி இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியல. எல்லோருத்தையும் உள்ளடக்கிற போது இப்பொழுது ஒரே கட்சியாக தமிழ்நாட்டில் இல்லை, பல கட்சிகளுக்கு திமுக ஒரு தளத்தில் இயங்குது, கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஒரு தளத்தில் இயங்குது, காங்கிரஸ் கட்சி ஒரு தளத்தில் இயங்குது, விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு தளத்தில் இயங்குது, அதே போல் அதிமுக ஒரு தளத்தில் இயங்குறது, பிஜேபிக்கு ஒரு தளம் இருக்கிறது, புதிய தமிழகம் கட்சிக்கு ஒரு தளம் இருக்கிறது. எனவே ஒரு கட்சி எப்படி எல்லோருத்தருடைய அபிலாசைகளை நிறைவேற்ற முடியும்? அதனால எல்லோருத்தையும் உள்ளடக்குவதன் மூலமாகத்தான் எல்லா கட்சிகளுடைய கருத்துக்களும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் இந்த அதிகாரம் பரவலாக்கப்படும். அதனால எல்லோருத்தையும் உள்ளடக்கியதே அவங்க சிந்திக்கணுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். திமுகவோ அண்ணா திமுக பிஜேபி எல்லா கட்சிகளுமே அவர்கள் தங்களுடைய அந்த இறுகி போன டாக்குமெட்டிக், அதாவது மாற்றவே முடியாதுன்னு நினைக்கக்கூடியதை அவர்களெல்லாம் அதை தளர்த்தி பார்க்கணுங்கிறது தான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். சரி, இப்ப ஆட்சி அதிகாரத்துல பங்கு இல்லை அப்படின்றால் தனித்து போட்டியிடுவதற்கான, அதாவது இந்த தனித்து போட்டியிடுவதுங்கிற அதுக்கு எங்ககிட்ட நாங்கள் அதை பற்றி சிந்திக்கலைங்க. நாங்கள் ஏற்கனவே 2001 திமுக கூட்டணியில் இருந்தோம். அதுக்கு பிறகு 2011 அதிமுக கூட்டணியில் இருந்தோம். இப்போ கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் கூட நாங்கள் அதிமுக கூட்டணியில் தான் இருந்தோம். 2019 என்டிஏவில் இருந்தோம். ஸோ கூட்டணி என்பது இன்றைய காலகட்டத்தில் கூட்டணி காலகட்டமாக போயிடுச்சு. ஸோ அதனால் நான் எல்லோருத்தையும் உள்ளடக்கி பல கருத்துக்களும் வரணும், பல பேரும் சேர்ந்தால் தான் அது பலம் சேர்க்க முடியும். அப்படிங்கிறதுனால அது நாங்கள் கூட்டணியில் தான் அங்கே வைப்போம், கூட்டணிக்கு தான் போவோம். தனித்து போட்டிடுங்கிறது என்ற பேச்சுக்கு இடமில்லை. கடந்த காலத்துல என்டிஏ கூட்டணியில நீங்க பயணிச்சிட்டு இருந்தீங்க. இப்ப கூட பிரதமர் அவங்க கூட்டணியில இருக்கிற எல்லாத்தையும் கூப்பிடுங்க. உங்களுக்கு அழைப்பு வந்துச்சா இல்ல உங்ககிட்ட கூட
இல்லையா? இல்லை அது வந்து இல்லை அதாவது நாங்கள் வந்து 2019 அதிமுக பிஜேபி புதிய தமிழகம் உள்ளிட்ட என்டிஏல அப்போ வந்து 2019 தென்காசி நாடாளுமன்ற தொகுதியுடைய வேட்பாளராக இருந்தேன். 2024 அதிமுகவினுடைய தலைமையில் அமையப்பட்ட கூட்டணியில் இருந்தோம். இன்னைக்கு வீரிலும் நாங்கள் வந்து அதிலிருந்து வெளியேறிட்டோன்னு நாங்கள் சொல்ல, அவர்களும் நாங்கள் வெளியில் அவங்க வெளியிருக்கிறாருன்னு சொல்ல. பிரதமருடைய மீட்டிங்க்கு வந்து ஒரு கம்யூனிகேஷன் கேப். அவர்கள் வந்து எங்களுக்கு நேரடியாக அவருடைய கருத்து எங்களுக்கு நேரடியாக எனக்கு வந்து அந்த கூட்டத்து சம்பந்தமாக வந்து செய்திகள் வந்து சேரவில்லை. ஆனால் ஊடகங்களில் பார்த்தேன் வந்து நான் கலந்து கொள்வதற்காக செய்திகள் வந்தது. ஆனால் அந்த செய்திகள் வந்து அந்த தகவல் வந்து எங்களுக்கு எங்களுடைய கட்சியினுடைய யாருக்குமே அது வந்து சேரல. அது என்ன நடந்தது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. சரிங்க. இல்ல இல்ல அதாவது அவங்க அப்படி திட்டமிட்டு செஞ்சதாக நான் கருதல. அல்லது வந்து பிரதமருடைய மீட்டிங் வந்து பதட்டத்தில் செய்யப்பட்டதா அல்லது வந்து யாருக்காட்டும் அந்த பொறுப்பு ஒப்படைச்சு அவர்கள் அது செய்ய தவறிட்டாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் வந்து நாங்கள் கலந்து கொள்வதாக வந்து அவர்கள் செய்திகளை நாங்கள் பார்த்தோம். ஆனால் ஒரு பிரதமர் மீட்டிங்க்கு வந்து முறையான வந்து தகவல் இல்லாமல் வந்து எளிதாக வந்து அதுக்குண்டான பல விஷயங்கள் இருக்குது. அதனால் வந்து அது என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல. இதுதான் பொசிஷனுங்க. அவமதிக்கக்கூடிய இடத்துல உங்க கட்சி செயல்படும். ஏன்னா பிரதமர் வந்திருக்காரு, அதனோட தகவல்கள் வெளியே வரும், உங்களுக்கு தெரியப்படுத்தணும்னா அவமதிப்பு தான். இல்ல அப்படி இல்ல நாங்கள் வந்து அப்படியெல்லாம் வந்து யாரையும் வந்து நான் குற்றம் சுமத்துவதற்கோ குற்றம் கண்டுபிடிப்பதற்கோ நான் ரெடி இல்லை. அப்படியெல்லாம் வந்து அவமதிக்கிற நாங்கள் வந்து உங்களுக்கு தெரியும் புதிய தமிழகம் கட்சி 2019 அவங்களோட பயணிச்சிருக்குது, 2024 அவங்களோட இருந்திருக்குது. அப்படி அவங்க வந்து எங்களை வந்து புறக்கணிக்கிறதுக்கு உண்டான எந்த விதமான சூழ்நிலையும் இந்த நிமிட வரையிலும் இல்லை. சரி, இல்ல இல்ல நான் வந்து அது என்னங்க தெரியல. பியூஷ் கோயல் என்னுடைய குளோஸ் நண்பர். 2019 நாடாளுமன்ற தேர்தலில் தென்காசியில் அவர் என்னுடைய பிரச்சாரத்துக்காக வந்திருக்கிறார். அதனால் அது என்ன நடந்தது, ஏன் வந்து அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு பேசினாங்க. நான் கோயம்புத்தூர் இருந்தேன், நான் வந்து சென்னையில் இல்லை. அப்போ கோயம்புத்தூரில் இருந்தேன். ஒருவேளை வந்து அவங்க முயற்சி, ஆனால் யார் எனக்கு எந்த காலும் வரல. அது என்னங்கிறது தெரியல. ஒருவேளை வந்து காரணம் வந்து அவங்களோட 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அவங்களோட பயணித்தவர்களை மட்டும் அந்த அதுக்கு அலட்சமாக தான் தெரியுது. நாங்கள் அதில் வந்து நாங்கள் அதிமுகவோடு பயணிச்சதுனால அந்த 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 லிஸ்ட்டில் எங்கள் பேர் இல்லாமல் இருந்துக்கலாம், அதனால் மிஸ் பண்ணியிருக்கலாம். சமீப காலத்தில் தான் டிடிவி தினகரன் அவர்களே வந்து கட்சி ஆரம்பிச்சாங்க. அவருக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுத்து ஆரம்பிச்சோன்னா தென் தமிழகத்தில் அதிக இடங்கள்ல வந்து நீங்க இருக்கீங்க, பெரும்பாலான இடங்கள்ல கட்சி வந்து தமிழகம் முழுவதும் இருக்கு. மூத்த அரசியல் வந்து ஏன் உங்களை வந்து அவங்க முக்கியத்துவம் கொடுத்து அழைக்கல? கடைசி வரையும் உங்களுக்கு தொடர்பு தெரிஞ்சிருக்கீங்க. உங்களுக்கு இரண்டாம் தரம் மூன்றாம் தர கட்சியா நினைச்சிட்டாங்கன்னு நீங்க ஃபீல் பண்றீங்களா? இல்ல நாங்கள் வந்து அப்படி எல்லாம் வந்து யாரும் அப்படி இரண்டாம் தரம் செய்வதற்கு தானே பியூஷ் கோயல் நியமிச்சிருக்காங்க. இல்ல அது இல்ல அதாவது இல்ல அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் காலம் நிறைய இருக்குது. தேர்தலுக்கு முதல் நாள் வரையிலும் கூட வந்து கூட்டணி முடிவு செஞ்ச நாளெல்லாம் உண்டு. அதனால புதிய தமிழகத்தை வந்து அப்படி புறக்கணிக்க வேண்டிய அவசியமோ சூழ்நிலையோ அதுக்குண்டான காரணிகள் இருப்பதாக நான் கருதுவதில்லை. புதிய தமிழகம் கட்சி உங்களுக்கு தெரியும், நாங்கள் வந்து 2011 பல பேருடைய வெற்றிக்கு நாங்கள் உதவிகரமாக இருந்திருக்கிறோம். என்னுடைய தொகுதிக்கு பல பேர் வரல, ஆனால் இன்று அதிமுகவில் பல பேர் அமைச்சர்களாக இருந்தவருடைய சட்டமன்ற தொகுதிக்கு நான் தான் பிரச்சாரத்துக்கு போய்க்கிறேன். அதனால் எங்களுடைய கட்சியினுடைய வாக்குகள் பல பேருக்கு வந்து வெற்றி வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்குது. நாங்கள் பங்கு பெற்றால் நிச்சயமாக 60-70 தொகுதிகளில் நிச்சயமாக நாங்கள் யாரிடம் சேர்கிறோமோ அவர்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்பை ஊர்ஜிதம் செய்யும். அதனால் அப்படியெல்லாம் அவர்கள் புறக்கணித்து விட்டதாகவோ உதாசீனப்படுத்தி விட்டதாகவோ நான் கருதவில்லை. யாரும் வந்து அப்படியெல்லாம் அரசியல் இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழ்நிலை நான் 5-10 கூட்டணி 20 கட்சி 30 கட்சிங்கிறது மட்டுமே வெற்றி வாய்ப்பை கொண்டு வராது. அந்த பெர்செப்ஷன் வெற்றி வாய்ப்பு
கள அளவில் எந்த கட்சி வந்து வாக்கு வங்கிகள் வச்சிருக்குதோ அந்த காம்பினேஷன் ஃபெர்மெண்டேஷன் தான் ஒர்க் அவுட் பண்ணுமே தவிர ஒத்தையாளர்களை வச்சுட்டெல்லாம் வந்து யாரும் வந்து கூட்டணி பெருசாக பேசிக்க முடியாதுன்னா கள நிலவரங்கள் கடுமையாக இருக்குதுங்க இன்னைக்கு இருக்கலாம். அதனால் புதிய தமிழகம் கட்சியினுடைய நீட், அதனுடைய தேவை நிச்சயமாக தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று விரும்பக்கூடிய கட்சிகளுக்கு இருக்கும். அது அவர்கள் நிச்சயமாக அது இன்னும் வரக்கூடிய காலகட்டம் வந்து இன்னும் ஒரு மாதம் 1.5 மாதம் இருக்குது. அது நிச்சயமாக நல்ல சூழ்நிலை உருவாகும் என்று கருதுகிறேன். இந்த நிமிடம் இல்லைங்க, நாங்கள் வந்து ஜனவரி 7ஆம் தேதி மாநாட்டை முடிச்சுங்க. 10ஆம் தேதி தான் கோயம்புத்தூர் வந்தேன். அதுக்கு பிறகு பொங்கல் வந்துருச்சுங்க. இதுவரையிலும் அதிகாரப்பூர்வமாக நாங்கள் முதல்லயே சொல்லியிருந்தோம், புதிய தமிழகம் கட்சியினுடைய மாநில மாநாட்டுக்கு பிறகு இதான் வந்து நாங்கள் எங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாட்டை அறிவிப்போம்னு சொன்னோம். நாங்கள் வந்து இப்பொழுது கட்சியினுடைய ஒரு உயர்மட்ட குழு நிறுவச்சு மாவட்ட கமிட்டிகள் வந்து கிராம அளவில் வந்து ஆய்வு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. கள நிலவரங்களை ஒவ்வொரு தொகுதி வாரியாக ஆய்வு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதனால் எங்களோடு 2019 நாங்கள் 11 ட்ராவல் பண்ண அதிமுக, 2019 இருந்த என்டிஏ, 2024 அவங்களே இன்னும் பேச்சுவார்த்தை துவக்காத போது புதிய கட்சிகள் வந்து பேச்சுவார்த்தையை துவக்குவதற்கு இன்னும் அப்படி அதுக்குண்டான சூழ்நிலைகள் அமையல. நீங்க 10 சீட் கேக்குறீங்க, ஒரு ராஜ்யசபா சீட் கேக்குறீங்க, அதனாலதான் இந்த பேச்சுவார்த்தை இழுபறின்னு சொல்லிட்டு செய்திகள் வெளியாகுது. சரி, நான் 30 வருஷமா அரசியல் இருக்கிறேங்க. தெரிஞ்ச அரசியல் தெரியாமல் வந்து 50 வருஷம் 1975 இதே மாதத்தில் வந்து இந்த மாணவ பெருமா இருக்கிற போது மிஸ்ஸாவில் இருந்துருக்கிறேன், 1 இயர் இருந்திருக்கிறேன். நாங்கள் வந்து அப்படியே எங்களுடைய கட்சிக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு கேட்டால் குற்றமாது. ஒரு குடும்பத்துக்கு 2-3 குடும்பத்துக்கே ராஜ்யசபா சீட்டு எழுதி வச்சிருக்குதா? ஏதாவது ஒரு கட்சிக்கு எழுதி வச்சிருக்குதா? தென் தமிழகத்திலிருந்து தேவேந்திர வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தமிழ்நாட்டில் எத்தனை சதவீதம் பேர் இருக்கிறாங்க? அவங்களுக்கு யாராவதுக்கு வந்து கடந்த 20-30 வருஷத்தில் யாராவது ஒரு ராஜ்யசபா கொடுத்துருக்குறாங்களா? ஏன் அதை கன்சிடர் பண்ணால் என்ன தப்பு? அதெல்லாம் டிமாண்டாக வைக்கல, அப்படி கொடுத்தா தப்பு என்னன்னு கேட்குறேன். அதே போல் 2001 அன்றைய திமுகவோடு கலைஞர் அவர்களோடு வந்து நான் கூட்டணி இருந்தபோது 10 சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டோம். அதை விட இன்றைக்கி 10 மடங்கு கட்சியை நாங்கள் வந்து கிராம அளவில் கிராஸ் ரூட் லெவலில் கட்சியை வளர்த்து வச்சுருக்கிறோம். இன்றைக்கி வந்து தேவேந்திர வேளாளர்கள் இன்றைக்கி மிகப்பெரிய அளவுக்கு பல்வேறு பிரச்சனைகளோடு வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்புகள் இருக்கிறாங்க, ரேலியாக இருக்கிறாங்க எங்கள் பின்னாடி. ஸோ அதனால் வந்து நாங்கள் 12 சீட்டில் கேட்குறது, 15 சீட்டு கேட்குறது இதெல்லாம் வந்து ஒரு தவறாக கருத முடியாது. வந்து ஒரு கட்சி எந்த அளவுக்கு வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறதோ அந்த கட்சி அப்போ தான் வந்து அந்த பீப்புளுடைய வலுவான வாய்ஸாக இருக்க முடியும். இன்னும் சொல்லப்போனால் அடித்தளத்திற்கக்கூடிய மக்களுக்கு வந்து அதிகமான பிரதிநிதிகள் இருக்கிற போது அந்த கட்சி வந்து அந்த மக்கள் வலுப்பெற முடியும். அதுக்காக தானே எதுக்காக எம்பவரிங் தி பீப்புள், அந்த மக்களை வலுவடை வைக்கணுங்கிற போதே கிராஸ் ரூட் மக்களுக்கு பாடுபடக்கூடிய கட்சிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிகமாகிற போது அந்த மக்கள் வந்து மேலேயே வர முடியும், வாய்ஸ் அதிகமாக இருக்க முடியும். அதனால் அப்படி நாங்கள் வந்து 12 சீட்டு ஒன்றும் 15 சீட்டு எதிர்பார்த்தா அதெல்லாம் தப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் ராஜ்யசபா கேட்டாலும் தப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்லை, இந்த தேர்தல் வந்து மிக மிக வித்தியாசமாக இருக்குங்க. ஒவ்வொரு ஓட்டும் தீர்மானம். உங்களுக்கு தெரியும் 2016ஆம் ஆண்டு நான் வந்து 2014 நாடாளுமன்ற திமுகவோட இருந்தேன். 2016 சட்டமன்ற தேர்தலில் வந்து திமுகவோட இருந்தோம். மியர் அதான் ஏறக்குறைய 30-40 தொகுதியில் 500 ஓட்டு, 600 ஓட்டு, 1000 ஓட்டில் வெற்றி வாய்ப்பு. மொத்தமாக 1 லட்சம் ஓட்டில் ஆட்சியே போச்சுங்க. ஸோ அதை விட இன்னும் க்ளோஸ் கண்டெஸ்டாக இந்த தேர்தல் இருக்குங்க. அதனால் இப்போ வந்து யாரையும் வந்து புறக்கணிச்சிட்டு பண்ண முடியாது. அது வந்து வலுவானவர்கள் யார் வந்து மக்கள் மத்தியில் செல்வாக்கு இருக்கக்கூடியவர்கள் இவங்களை ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து மிக முக்கியமான கிரவுண்ட் லெவலில் அடித்தளத்தில் மிக முக்கியமான பங்காற்றுங்க. சார், ஓபிஎஸும் கூட்டணி பேச்சுவார்த்தை காலத்தில் ஓபிஎஸ் இப்போ தனியாக இருக்காரு, புதிய தமிழக கட்சியும் இதுக்கு தனியாக போகல, எந்த முடியும் அழைப்பும் வரல. 2026 தேர்தலில் நீங்கள் யாரோட கூட்டணி வைக்க போறீங்க? ஒரே முடிவு சார். வந்து நான் வந்து இப்போது என்டிஏலேருந்து வெளியேறிட்டுன்னு நான் சொன்னான். அதான் நாங்கள் கேட்குறோம். இல்லை, வெளியேறிட்டுன்னு சொல்ல முடியாது. அதனால் வெளியேறிட்டுன்னு சொன்னேன் நான். இல்லை, வேற கூட்டணியை பற்றி திங்க் பண்ண மாட்டோம்னு சொன்னமா?
எல்லா ஆப்ஷன்ஸும் ஓப்பனாக இருக்குல்ல அரசியலில். சார் அதாவது நாங்கள் நாங்கள் வந்து இல்லை, அதாவது நாங்கள் வெளியும் போகல, இன்னும் இல்லை, அப்படி இல்லை. அதாவது நாங்கள் வந்து வெளியேறி விட்டோம் என்று சொல்ல முடியுமா? நாங்கள் அறிவிக்காதவரை சொல்ல முடியுமா? நாங்கள் கூட்டணி வந்து பேசி எங்களுக்கு இத்தனை சீட்டு நாங்கள் இருக்குன்னு சொல்லவில்லை, அதை அறிவிக்க முடியுமா? எனவே இன்னும் காலம் இருக்குது, இன்னும் டைம் இருக்குது. நல்ல முடிவாக இருக்கும். தமிழ்நாட்டுக்கு ஒரு விடிவு காலத்தை உருவாக்கக்கூடிய நிலையில் தான் புதிய தமிழகம் கட்சி இருக்குது. அதில் புதிய தமிழகம் பங்கேற்கும். நல்ல எப்படி எப்படிங்க சார் வந்து அது நாங்கள் வந்து ஒரு பரந்தப்பட்ட ஒரு கொள்கையை நான் தெரிவிச்சிருக்கிறேன். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இன்னும் தேர்தல் வந்து இன்னும் 2 மாதம், தேர்தல் அறிவிக்கே 2 மாதம் இருக்குது. தேர்தல் அறிவித்த பிறகு நாமினேஷன் ஃபைல் பண்ணி அதுக்கு பிறகு இவ்வளவு கால அவகாசம் இருக்கிறதுனால நிச்சயமாக புதிய தமிழகம் கட்சி ஒரு நல்ல முடிவெடுக்கும். நல்ல கூட்டணியில் பங்கு பெறுவோம். தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல விடிவுகாலத்தை உருவாக்கக்கூடிய இடத்துல நாங்கள் அமர்வோம். சார் வந்து ஒரு கொள்கை ஒரு கட்சி வந்து கொள்கையை வந்து கடைசி வரையிலும் நாங்கள் வந்து வலியுறுத்தி கொண்டே தான் இருக்கோம். இது வந்து இன்றைக்கு மட்டுமல்ல, புதிய தமிழகம் கட்சி அனைத்து சபால்டன் மாசஸ் விளிம்பு நிலை மக்கள் அனைவருக்குமான அதிகாரத்தை பெற்றுக் கொடுப்பதற்காகத்தான் இந்த கட்சியை துவங்கப்பட்டது. அதனால் வந்து எங்களுடைய கடைசி மூச்சு வரையிலும் இந்த கொள்கையை வந்து நாங்கள் வலியுறுத்தி கொண்டே இருப்போம். இல்லை, அப்படி சொல்லக்கூடாது. புதிய இல்லை அந்த புதிய தமிழகம் கட்சியினுடைய நிலைப்பாட்டை தீர்மானிப்பதற்கு, முடிவு செய்வதற்கு இன்றும் போதிய கால அவகாசம் இருக்கின்ற காரணத்தினால் நல்ல வார அமர்ந்து அதை முடிவெடுப்போம். நல்ல முடிவெடுப்போம். எல்லாரும் வந்து யாரோடும் வந்து பகை இல்லை. நாங்கள் வந்து தேர்தல் வந்து அவங்க வந்து பிரதமருடைய மீட்டிங்கினால ஹரிப்பிரியா அவங்களோடு இருந்தவர்களை வச்சு அவங்க வந்து அறிவிச்சிருக்கலாம். இன்னும் லெஃப்ட் அவுட் நிறைய இருக்கிறாங்க. தேமுதிக வந்து நாங்கள் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக, தேமுதிக, புதிய 3 தான் முக்கியமான கட்சி இருந்தது. அதனால் அதிமுகவோடு பயணித்த 2 கட்சியும் நாங்கள் இன்னும் வந்து எங்களோடு அவங்க பேச்சுவார்த்தை நடத்தலை. அவர்கள் அதுக்குண்டான முயற்சி எடுப்பார்களா இல்லையாங்கிறது நான் பொறுத்திருந்து பார்ப்போம். அது வந்து எல்லாம் நல்ல காலம் வரட்டும், பார்க்கலாங்க. தமிழ்நாட்டில் எல்லோருக்கும் எல்லா ஆப்ஷனும் இருக்குது. மூன்றாவது கூட்டணி அமைவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்லை இல்லைங்க, இப்போ வந்து நாம் அவசரப்பட்டு முடிவெடுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. தமிழ்நாட்டில் வந்து நம்ம வந்து இப்போ அவசரப்பட்டு என்ன நடக்க போகுது? தேர்தலே அறிவிக்கல. என்ன அவசரப்பட்டாலும் ஒன்றும் ஆக போகிறதில்ல. அதனால் தேர்தல் நெருங்க குறிப்பாக வந்து பிப்ரவரி மாதத்தினுடைய 14-15ஆம் தேதி போல் புதிய தமிழகம் கட்சியினுடைய நிலைப்பாடு டிக்ளேர் ஆயிருங்க. ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்துருவோம். அப்போ தமிழ்நாட்டில் அப்போ தேர்தல் அறிவிக்கக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகும். பிரச்சார கூட்டம் கூட நம்ம எடுத்துக்கலாம். அந்த வார்த்தையை பயன்படுத்த வேண்டாம். தமிழ்நாட்டில் தேர்தல் களம் இன்னும் வந்து தேர்தல் தேதியே அறிவிக்கப்படலை. அதனால வந்து பிரிலிமினரியாக சில கட்சிகள் தங்கள் பொதுக்கூட்டத்தில் கலந்துக்கிறத வச்சு ஒரு அதுதான் கூட்டணி என்று முடிவு செய்யக்கூடாது. ஒரு பொதுக்கூட்டம் நடைபெற்றிருக்கிறதே தவிர அது தேர்தல் கூட்டணியை முடிவு செஞ்ச கூட்டம் அல்ல. அது பிரதமர் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு கூட்டம். அவ்வளவே. தேர்தல் கூட்டணி அமைவதற்கு இன்னும் கால அவகாசம் நிறைய இருக்கிறது. அதில் பொறுமையாக பேசி வந்து எல்லாமே வந்து முடிவாகலாம். அது வந்து திமுக வந்து நேற்று வந்து தஞ்சாவூரில் ஒரு கூட்டம் நடந்தது. அதுதான் தேர்தல் கூட்டணின்னு சொல்ல முடியுமா? அதனால் வந்து ஒரு கட்சியினுடைய ஒரு கூட்டத்தை வைத்து எதுன்னு முடிவு செய்ய முடியாது. நேற்றைய முன்தினம் வந்து விஜய் அவர்கள் கூட்டம் நடத்திக்கிறாரு, அதோட முடிவு சொல்ல முடியாது. தமிழ்நாட்டில்
புதிய தமிழக கட்சியினுடைய குறிக்கோள் ஒன்று, விளிம்பு நிலை மக்களுக்கு அவருடைய வாழ்வாதாரத்துக்கு அவங்களுடைய உரிமைகளை மீட்டெடுப்பதில் வலுவாக நிற்கணும், சட்டமன்றத்தில் எண்ணிக்கையிலும் அதிகமாக இருக்கணும், அதே சமயத்தில் ஆட்சி அதிகாரத்திலும் பங்கு பெறணுங்கிற அந்த லட்சியத்தை முன்வைத்து தான் நாங்கள் மூவ் பண்ணுவோம். அது மூவ் பண்ணிட்டு இருக்கிறோம். தேர்தலுக்கு கால அவகாசம் இருக்கிறதுனால நல்ல டைம் எடுத்து நாங்கள் நல்ல முடிவை எடுப்போம். இல்லை, காத்திருக்கிறாங்கன்னு சொல்லோ கதவை தட அதெல்லாம் சொல்லக்கூடாதுங்க. இல்லை, அது இல்லை, எந்த கூட்டணி என்பதை பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி 15ஆம் தேதிக்குள்ளாக முடிவு வரும். இல்ல இல்ல, யாருமே இல்ல புதிய தமிழகம் கட்சி கூட்டணி தொடர்பான அறிவிப்பு பிப்ரவரி மாதம் 14-15ஆம் தேதிக்குள்ளாக வரும். ஆனா கூட்டணியில் தான் அங்கம் பெறுவோம். எந்த கூட்டணிங்கிறது அப்ப தெரியும். ஏங்க, அதாவது நாங்கள் நேற்று கூட எல்லாத்தையும் தான் சந்திச்சோம், ஆளுநர் மாளிகையை சந்திச்சோம். நட்புகள் இருக்கத்தான் செய்கிறது. அது கூட்டணியாக அதை மலரும், அதை எப்படி கொண்டு போகிறதுங்கிறதெல்லாம் பொறுமையாக இருந்து முடிவு பண்ணும். அது எதுக்காக வேணும் அப்படி? இந்த தடவை மக்களுக்கு நாங்கள் சட்டமன்றத்துக்குள்ள செய்யணுங்க. மக்களுக்கு ஆட்சி 5 வருஷத்துக்கு பிறகு 5 வருஷத்துக்கு ஆட்சி அமைது. ஆட்சி அதிகாரத்தில் நாங்கள் உள்ள போய் மக்களுக்கு தொண்டாற்றணும்னு நினைக்கிறோம். நடக்கிறது சட்டமன்ற தேர்தலுங்க. சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டுக்கு யார் நல்லா செய்வாங்க அப்படிங்கிறத முடியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா 1980 எம்ஜிஆருடைய ஆட்சி கலைக்கப்பட்டது. நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றதுங்க. நாடாளுமன்ற தேர்தலில் 38 தொகுதியில் அதிமுக தோத்ததுங்க. திமுக வெற்றி அடைஞ்சது. ரெண்டில் தான் அதிமுக வெற்றி. ஆனால் அதுக்கு பிறகு 3 மாதம் கழித்து நடந்த சட்டமன்ற தேர்தலில் எம்ஜிஆர் அவர்கள் வெற்றி பெற்று வந்தார். அதனால் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டிலும் இங்கே தமிழ்நாட்டினுடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்ப இங்கே தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன மாதிரியான ஆட்சி கொடுக்கணும் அப்படிங்கிறத மக்கள் தீர்மானிப்பார்கள். அந்த அடிப்படையில் தான் தமிழ்நாட்டு தேர்தல் அமையுங்க. மற்றபடியாக வேறு கோஷமாக அமையும் அதையெல்லாம் வச்சு தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றங்கள் நடக்காது. அது சொல்லியிருக்கிறேன். 36 தீர்மானம் நிறைவேற்றிக்கிறோம். அது சொல்லிக்கிறோம். விஜய்க்கு அரசியல் அனுபவமே இல்லைன்னு சொல்லி அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் சொல்றாங்க. உங்களுடைய ஒப்பீனியன்? இல்லை, நான் தேர்தல் நேரத்தில் தனிப்பட்ட நபர்களுடைய கருத்துக்களுக்கு பதில் சொல்கிறது சரியாக இருக்காது ஆச்சுங்களா. அது அது விபரீதமாக போயிடும். அதனால் யாரோ அவரவருக்கு மனசுக்கு சொல்கிறாங்க. அதெல்லாம் நம்ம விமர்சனிக்க பெறவில்லை. நான் இன்றைக்கி பேசுகிறது பொதுவாக நீங்கள் எங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நாங்கள் வெறும் தேர்தல் களத்துக்காக எப்படியாவது சில பதவிகளை பிடித்தாக வேண்டும் அப்படிங்கிறதுன்னு சொல்லி வந்திருந்தோம்னா நாங்கள் நிலைமை வேறு. ஆனால் தமிழ்நாடு நாங்கள் என்ன கொள்கைக்காக வாழ்ந்துருக்கிறோமோ, எந்த மக்களுக்காக வாழ்ந்துருக்கிறோமோ அவங்களுடைய குரல் சட்டமன்றத்தில் ஒலிக்கணும், அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு வரணும்னு கருத்தான் நாங்கள் பண்ணுறோம். அதனால் நாங்கள் ஏன் கூட்டணிக்கு காலதாமதம் காரணமே எங்களுடைய கோரிக்கைகள் மொத்தமாக ஒரு கட்சி ஒரு கூட்டணி சார்பாக ஒரு தேர்தல் அறிக்கை கொடுக்கிற போது அதுவும் இடம்பெறணுங்கிறது தான் பல விஷயங்கள். ஸோ அதனால் நாங்கள் ஆணித்தரமாக அழுத்தமாக ஒரு நல்ல வலுவான கூட்டணி அடுத்த 5 வருஷத்துக்கு ஒரு 10 வருஷத்துக்கும் தமிழ்நாட்டை ஆட்சி செய்யணுங்கிற மாதிரி இருக்கணுங்கிறது தான் அந்த நோக்கத்தோடு செயல்படுறோம். மற்றபடியாக சின்ன சின்ன விஷயங்களில் நாங்கள் தலையிட விரும்பல. லட்சியத்தோடு நாங்கள் பயணிக்கிறோம். எப்படிங்க? எப்படிங்க? 15-16
நாங்கள் முடிவு அறிவிக்கிற போது எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம் ஆச்சுங்களா. ஸோ அதனால் சம்மரைஸ் பண்ணுறதுல புதிய தமிழகம் கட்சியினுடைய அரசியல் நிலைப்பாடில் நாங்கள் இப்பொழுது அவசரம் காட்டல. தமிழ்நாட்டில் இன்னும் தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு இன்னும் ஏறக்குறைய 2 மாத காலம் இருக்கிறதுனால அமர்ந்து பொறுமையாக அறிவிப்போம். நல்ல கூட்டணியில் இடம்பெறுவோம், வெற்றி கூட்டணியில் இடம்பெறுவோம். நாங்களும் வெற்றி பெறுவோம், நாங்கள் இணையக்கூடியவர்களையும் வெற்றி பெற வைப்போம். எங்களுடைய பங்களிப்பு நிச்சயமாக அந்த கூட்டணிக்கு மிகப்பெரிய அளவுக்கு பலம் சேர்ப்பதாக இருக்கும். நன்றி, வணக்கம். என்னங்க?